ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் விஜய் சார் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படம் 19 நாள் முடிவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா என உலகம் முழுவதும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம சூர்யா சார் நடிப்பில் வெளியான கருப்பு திரைப்படத்தோட வசூல 19வது நாளில் ஜனநாயகன் திரைப்படம் முறியடிச்சதா இல்லையா அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் 340 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இந்த ஒரு வசூலா ஜனநாயகன் திரைப்படம் தற்போது முறியடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். 19 நாள் முடிவுல ஜனநாயகன் திரைப்படம் தமிழகத்துல மட்டும் 148 கோடியே 28 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. கர்நாடகாவுல 30 கோடியே 68 லட்சமா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவுல 13 கோடியே 12 லட்சமா, கேரளாவுல 16 கோடியே 68 லட்சமா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுல 24 கோடியே 8 லட்சமா, ஓவர்சீஸ்ல 91 கோடியே 90 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதன் மூலம் உலகம் முழுவதும் 19 நாள் முடிவுல ஜனநாயகன் திரைப்படம் 324 கோடியே 72 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ கருப்பு திரைப்படத்தோட வசூலை முறியடிக்க இன்னும் 16 கோடி தேவைப்படுது. கூடிய விரைவில் கருப்பு திரைப்படத்தோட வசூலை ஜனநாயகன் திரைப்படம் முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. 19 நாள் முடிவுல 324 கோடி வரையும் ஜனநாயகன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.